வணக்கம் மக்களே. நம்ம சேரிக்கு நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யாறு ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேகத்தோட முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதை பார்க்கலாம் தான் இங்கே வந்துருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சரிங்களா? 18ஆம் படி கருப்பரின் துணை கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தோட கும்பாபிஷேகத்தோட முன்னேற்பாடுகள் கலச பூஜை எல்லாமே சிறப்பாக நடக்குதுங்க. அதை பார்க்கலாங்க. சரிங்களா? நாளை கும்பாபிஷேகம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/10/2025 நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தாங்க கும்பாபிஷேகம் நடக்க போது பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அழகாக லைட் செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறது. பாருங்களேன், நம்ம சபரிமலைக்கு போனால் கூட சபரிமலையில் இருக்கிற மாதிரி தான் ஐயப்பன் இருக்க போகிறாரு. எப்படிலாம் இருக்கார் பாருங்களேன். பேனர்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. சபரிமலையில் எப்படி 18 படி அமைச்சு அதனுடைய எல்லாமே நடக்குதோ அது எல்லாமே இங்கே நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்துடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 9 மணிக்குள்ளாக கும்பாபிஷேகம் வந்து வெகு விமர்சையாக நடைபெற இருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து 11 மணியிலிருந்து 12 மணி வரை மகா அன்னதானம் சிறப்பாக நடைபெற உள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜமலர் திருமண மண்டபம், அங்கே தாங்க மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் ஐயப்பன் பாமாலை மலர் வெளியீட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்டு நம்பூதிரிகளால் படி பூஜையும் வெகு விமர்சையாக அதுவும் நடைபெற இருக்கிறது. பாருங்கள், கோயிலோடு சுற்றி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். கோயிலோட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகள் பொருத்தும் பணி வந்து அழகாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மக்களோட ஒத்துழைப்பு இன்றி சாத்தியம் இல்லைங்க. மக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பாருங்கள், கலச பூஜை வந்து ஐயப்பன் கோயிலோட பழைய கோயிலுங்க. இதனுடைய கோயிலோட கலச பூஜை நடந்து இங்கிருந்து ஐயப்பனை அங்கே யாகசாலைக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி பெற்றிருக்கிறது.
நிர்வாகத்தினுடைய ஒரு அறிவிப்பு. இந்த கும்பாபிஷேகத்திலே மூலாலயத்திலிருந்து இப்பொழுது சுவாமி யாகாலயத்தில் வந்துட்டார். இப்போ முதல் காலம், நாளை காலை 2வது காலம், நாளை மாலை 3வது காலம், நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை 4வது காலம். 4 கால யாக பூஜைகள் இந்த இடத்திலே நடைபெறும். 4வது காலம் அனைவருக்கும் சங்கல்பம் செய்ய நேரம் இருக்காது, கிடையாது. நிர்வாகஸ்தர்களுக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை சங்கல்பம். இப்போ அந்த யாகசாலையிலே சங்கல்பம் செய்ய ரெடியாக இருக்கின்றார்கள் ஆச்சாரியர். தலைவர் முதல்ல போய் சங்கல்பம் பண்ணிக்குங்க. அதனைத் தொடர்ந்து யார் யார் விருப்பம் இருக்கோ தம்பதியாக வந்து இப்போ பண்ணிக்கலாம். இப்போ முடியல அப்படின்னா நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் முடியல அப்படின்னா நாளைக்கு மாலை கேட்கவே இல்லை. நாளை மாலை 3 வேளை சங்கல்பம். யார் வந்தாலும் அந்த யாகசாலைக்கு அந்த பக்கத்திலே அமர்ந்து சங்கல்பம் யார் வேணாலும் செய்து கொள்ளலாம். அதற்குன்னு ஒரு ஆச்சாரியர் நாங்கள் நியமனம் பண்ணியாச்சு. ஆகையினால் சங்கல்பம் செய்து கொள்ள விருப்பமுள்ள அன்பர்கள் யாரும் கட்டாயம் கிடையாது. யாக பூஜை ஆரம்பிச்சதுலேருந்து பூர்ணாவதி வரையிலும் யாகசாலை இப்போ ஆரம்பிச்சிட்டோம், பூர்ணாவதி வரையும் செய்வோம். அதே மாதிரி நாளை காலை யாகசாலை ஆரம்பித்தவுடன் பூர்ணாவதி வரை, நாளை மாலை யாகசாலை ஆரம்பித்தவுடன் பூர்ணாவதி வரை. ஆகையினால் எங்களுக்கு சொல்லலை தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. 3 கால சங்கல்பத்துக்குனே ஒதுக்கியிருக்காங்க. இன்று நாளை காலை, நாளை மாலை. ஆகையினால் நீங்கள் உங்கள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் வாட்ஸ்அப்பு எல்லாம் அனுப்பலாம், சொல்லி பண்ணிக்கலாம். குறை யாருக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சபரிமலைக்கு போய் தரிசனம் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சபரிமலையில் இருக்க ஐயப்பனே நம்மளை தேடி வந்திருக்காரு, இருக்காரு 30 வருஷமா. ஆனால் இன்னைக்கு பிரத்யட்சமாக அந்த ஆலயம் மாதிரியே வந்துட்டார். ஆகையினால் 3 வேளை சங்கல்பம் நடைபெறும். அனைவரும் வந்திருந்து கலந்து கொள்ளுமாறு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக இந்த அறிவிப்பு நிர்வாகம். ஆகையினால் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. விஷ்ணவே நமः. ஆயுதஸ்தானே சக்கராயோபன் நமः. இல்லை வேற என்ன பெட்ஷீட்டு உங்களுக்கு தான் உள்ள இருக்கு மண்டபம் இருக்குது. மாட்டாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம் அவங்க.